ஓம் சாந்தி. அவ்யக்தவாணி பட்டியில் இன்னைக்கு 67வது நாள். டேட் 24/3/82. அவ்யக்தவாணியோட ஹெட்டிங் பிராமண வாழ்க்கையின் விசேஷமே தூய்மை. பிராமண வாழ்க்கையின் விசேஷமே தூய்மை. ஸோ இந்த அவ்யக்தவாணி ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு பட்டி நடந்தது. அது தூய்மைக்கான பட்டி. அந்த பட்டியில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தூய்மை பற்றி பாபா என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தாரோ அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு புக்காக போட்டு அந்த தூய்மைக்கான பட்டி நடந்தது. ஸோ அதில் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இந்த முரளியை. இன்றைக்கி ஜஸ்ட் இதை ஒரு ரிவிஷன் மட்டும் பண்ணலாம், ஏன்னா ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் நிறைய ஆக்டிவிட்டிலாம் கூட கொடுத்தோம் நம்ம. ஸோ இந்த வாணியில் பாபா அந்த தூய்மைக்கான அந்த ஆழத்தை பற்றி சொல்லிட்டு வராரு. இது புத்தா காலத்தில் உள்ள ஒரு விஷயம். பார்த்திங்கன்னா அப்போ ஒரு கல்யாணம் ஆன ஒருத்தர் அவர் சன்னியாசியாக போகலாம் புத்தர் கூட அப்படின்னு நினச்சிட்டு அவங்க மனைவிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த உலகத்தில் எதுலேயுமே சுகம் கிடையாது. எது நம்ம சுகம்னு நினைக்கிறோமோ அது ஒரு முள் நிறைஞ்ச படுக்கையாக தான் இருக்குது. அதே மாதிரி எனக்கு சாதனங்கள்லாம் பார்த்தா கூட அது ஒரு விஷம் நிறைஞ்ச பாம்பு மாதிரி தான் தெரியுது. அதனால் இங்கே எதுலேயும் சுகம் இல்லை. அதனால் எனக்கு ஒரு வைராகியம் இருக்குது உள்ளார. நான் அந்த உயர்ந்த இறைவனை அடையணும் அப்படின்னு அவங்க மனைவிட்ட சொல்கிறார்.
அந்த மனைவியும் சொல்கிறாங்க, சரி நான் வந்து உங்களை இந்த சன்னியாசி ஆகிறதுக்காக தடுக்கலை, நான் எந்த தடங்களும் போடல, நீங்கள் போங்க. ஆனால் அப்பப்போ உங்கள் தர்ம பத்னியை கொஞ்சம் நினைவில் வச்சுக்கோங்க அப்படின்னு. ஸோ அவரும் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் பேர் ஆயுஷ்மான் நந்தா. அவரும் போகிறாரு, ஒரு துறவி வாழ்க்கை வாழ்கிறாரு, சன்னியாசி வாழ்க்கை வாழ்கிறாரு. புத்தர் கூடயே எங்கேயும் அங்கேயும் போகிறாரு, காட்டில் போகிறாரு. ரொம்ப சிம்பிளான சாதாரண லைஃபு, ரொம்ப ஒரு வைராகிக்கான லைஃபு, ஒரு தபஸ்விக்கான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கார். எல்லா ஆசை இது எல்லாத்தையும் அடக்கி அந்த மாதிரி ஒரு துறவி வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கார். இந்த அரிஹந்த் அந்த உயர்ந்த பரம்பொருளை அடைவதற்காக. ஆனால் அவர் தியானத்தில் உட்காரும்போது அவங்க மனைவி சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவர் காதில் அப்பப்போ கேட்குதான், அப்பப்போ என்ன நினச்சிக்கோங்க அப்படின்னு. இப்போ இது வந்து அவருக்கு ஞாபகம் வரும்போது அவருக்கு வந்து கண்ணீர் வந்துடுது. அவர் வந்து அவங்க மனைவியை மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் மனசு ஒருமுகம் ஆக மாட்டேங்குது, அவரால் தியானம் பண்ணவே முடிய மாட்டேங்குது. எவ்வளோ மறக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோ இன்னும் அதிகமாக ஞாபகம் வராங்க. எவ்வளோ வந்து அவங்கள்ட்டேருந்து தள்ளி போகணுன்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோ வந்து மனசால் வந்து அவங்களே தான் முன்னாடி ஞாபகம் வராங்க. அவங்க சொன்ன அந்த வார்த்தை, அவங்க கூட இருந்த அந்த நாட்கள், அந்த இதெல்லாம் வந்து முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. இது வந்து அவங்க என்ன சொன்னாங்க, அப்பப்போ எப்பயாவது நினச்சிக்கோங்க அப்படின்னு தான். ஆனால் மறுபடியும் அவங்க ஞாபகம் வந்து என்ன ஆகுதுன்னா, அப்புறம் சதா அவங்க ஞாபகமாகவே இருக்கு. அவருக்கு வந்து வேறு எந்த ஒரு விஷயத்துலையும் மனசு ஈடுபட மாட்டேன். இப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவங்க சிஷ்யர்கிட்டலாம் சொல்கிறார், எனக்கு வந்து அவங்க ஞாபகமாகவே இருக்குது, என் மனைவி ஞாபகமாகவே இருக்குது, நான் இந்த இதெல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிடலான் இருக்கேன். அதாவது இந்த ஆசிரமத்தை விட்டுட்டு, துறவி வாழ்க்கையை விட்டுட்டு மறுபடியும் என் மனைவிட்ட ஓடி போயிடலான் இருக்கேன் அப்படின்னு. அப்போ அவங்க சிஷ்யர்லாம் சொல்கிறாங்க, எதுக்கும் ஒரு வாட்டி புத்தர்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் போங்களேன் அப்படின்னு. அப்போ சரின்னு இவங்க வந்து அந்த புத்தர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. புத்தர் வந்து இவருக்கு எடுத்து சொல்கிறார், அதாவது நீங்கள் வந்து அந்த உலகத்தை விட்டுட்டீங்க, அந்த துக்கமான உலகம்னு தெரிஞ்சு அனுபவித்து விட்டுட்டீங்க, இப்போ மறுபடியும் ஏன் அந்த துக்கத்துக்கே போகணும்? நீ வந்து எதை வந்து சுகம்னு நினச்சிட்ருக்கியோ அதில் துக்கம்தான் இருக்குது. இங்கே வந்து எந்த ஒரு மனிதராலையும் எந்த ஒரு சம்பந்தத்தாலையும் நம்மளை திருப்திப்படுத்தவும் முடியாது, முழுமையான சுகம் கொடுக்க முடியாது. எல்லாத்துலேயும் துக்கம்தான் இருக்குது. எது உங்களுக்கு சுகம் மாதிரி ஃபீல் ஆகுதோ அதுலேயும் துக்கம்தான் இருக்குது. ஆனால் அந்த துறவி என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் எனக்கு தெரியுது, இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா என் மனசு அந்த பக்கமே தான் போயிட்டுருக்கு, ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது என் மனசு. அப்போ அந்த புத்தர் சொல்கிறாரு, சரி என் கூட வாங்க அப்படின்னு. புத்தர் வந்து அந்த துறவி அவர் கூட கூட்டிகிட்டு போய் ஒரு சொர்க்கத்துக்கான அழகான சீனை காமிக்கிறாரு. அங்கே உள்ள எல்லா அற்புதமான விஷயங்கள்லாம் காமிக்கிறாங்க. அங்கே நிறைய தேவதைகள்லாம் காமிக்கிறாங்க. அப்போ புத்தர் வந்து மறுபடியும் அவர் அந்த காட்சியிலேருந்து வெளியே கொண்டு வந்து கேட்குறாரு, இப்போ நீங்கள் சொர்க்கத்துக்கான இந்த சீன்லாம் பார்த்தீங்களா, அங்கே போகணுன்னு ஆசையாக இருக்கா? அந்த துறவி சொன்னார், ஆமாம். இப்போ அங்கே உள்ள தேவதைகள்லாம் உங்கள் மனைவியோட அழகாக இருக்காங்களா? ஆமாம், அவங்க வந்து என் மனைவியோட ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப குணவானாக இருக்காங்க அப்படின்னு. அப்போ நான் வந்து உன்னை அங்கே அனுப்புவேன், ஆனால் அதுக்கு நீ ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும். ஜஸ்ட் 1 வருஷம் மட்டும் பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் நான் வந்து உன்னை அங்கே அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு. சரின்னு இவரும் வந்து அந்த புத்தர் சொன்ன மாதிரி மற்ற அவங்க மனைவி இதெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் 1 வருஷம் நல்லா தவம் பண்ண ஆரம்பிக்கிறார். எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னும் அதுக்கு முன்னாடி எவ்வளோ எஃபர்ட் போட்டாரோ அதோட டபுளாக எஃபர்ட் போட்டு, சாப்பாடும் ரொம்ப சிம்பிளான சாப்பாடு. ஸோ இந்த சாப்பாடுன்னு சொல்லும்போது தான் இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. ஈவன் நம்ம சாப்பாடு கூட அந்த மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப சாத்விக்காக இருக்கணும், மனசை சாந்தமாக வச்சுக்கக்கூடிய மாதிரி சாப்பாடாக இருக்கணும். அது நேச்சுரலாக எவ்வளோக்கு எவ்வளோ
நேச்சுரலாக கிடைக்குதோ அதை வந்து பொரித்து வறுத்து எண்ணெயில் போட்டு இந்த மாதிரிலாம் இல்லாமல் நேச்சுரலாக ரா ஃபார்மில் எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பெஸ்ட். அந்த ஃபுட்டோட குணம் வந்து சாத்வீக குணமாக உள்ளதாக இருக்கணும். அது ராசிக்கோ தாம்சிக் குணம் உள்ளதாக இருக்கக்கூடாது. ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டாக இருக்கணும், ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஃபுட்டாக இருக்கணும். அந்த மாதிரி உணவு நம்ம எடுத்துக்கணும். அந்த சாப்பாடு சாப்பிட்டா நமக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணம், நல்ல ஒரு சக்தி கொடுக்கக்கூடிய சாப்பாடாக இருக்கணும். நமக்கு நோய் கொடுக்குற மாதிரி சாப்பாடாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அவரும் அந்த துறவியும் வந்து அந்த மாதிரி நல்லா மறுபடியும் ஒன்றும் தவம் பண்ணி தூய்மையாக இருந்து சாப்பாடெல்லாம் மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்குள்ளார அந்த ஓஜஸ் தேஜஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. 1 இயர் முடிய போகுது. அப்போ அந்த புத்தரே அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, சரி நான் வந்து உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன். அப்போ அந்த துறவி சொல்கிறானா, இல்லை எனக்கு வந்து சொர்க்கம் தேவையில்லை. உண்மையான சொர்க்கம் தூய்மையில் தான் உண்மையான சொர்க்கமே இருக்குது. இந்த இந்திரியத்துக்கான சுகம் வந்து ரொம்ப கீழான ரொம்ப துச்சமான ஒரு விஷம் மாதிரி தான் இந்த இந்திரிய சுகங்கள். தூய்மைக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. முக்கியமாக இந்த உடல் சுகம், உடலுக்கான சுகம்தான் துக்கத்துக்கான காரணமே. இப்போ ஆத்மா வந்து தூய்மை மற்றும் திருப்தி இது ரெண்டுத்தின் மூலியமாக தான் சந்துஷ்டமாகும். இது ரெண்டுத்தின் மூலியமாக தான் திருப்தி அடையும். வேறு எந்த விஷயமும் சாப்பாடோ வேறு விஷயங்களால் ஆத்மா வந்து திருப்தி ஆகாது. அப்போ பாபா இந்த முரளிலையும் தூய்மைக்கான 3 விஷயம் சொல்கிறார். என்னென்ன விஷயத்தை வச்சு நம்ம தூய்மையை வந்து மெஷர் பண்ணிக்கலாம், எந்த அளவு தூய்மையாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால் எப்போல்லாம் இந்த மாதிரி கேள்வி வருதோ, என் கூட மட்டும் ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு அந்த மாதிரி கேள்விலாம் வரும்போது ஏகாந்தத்தில் உட்காந்து சிந்தனை பண்ணுங்கள். இந்த 3 விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயத்துலையும், அதுலேயும் முக்கியமாக அந்த ட்ராமா, அந்த ட்ராமாவில் ஒவ்வொரு சீனும் ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆனது, ஒவ்வொரு இதுவும் சத்தியமானது. எது நடக்குதோ அது ரொம்ப அக்யூரேட்டாக பர்ஃபெக்டானது, பாபாவுக்கு பிடிச்சது. அதனால் இதில் எங்கேயும் எந்த ஒரு தப்பும் கிடையாது. எது நடக்குதோ அது ரொம்ப நல்லா ஒண்டர்ஃபுல்லாக பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட், இதோட பெஸ்ட்டாக எதுவும் இருக்க முடியாது. ஸோ அவ்வளோ அற்புதமான ஒரு ட்ராமா நடந்துகிட்ருக்கு. ஒரு வாட்டி நிர்வேர்பாய் கூட ஏதோ ஒரு விஷயத்தில் சொன்னாராம். அதாவது பாபாட்ட ட்ராமாவுக்கு நிறையா ஸ்கிரிப்டு ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் வந்து தான், அது எல்லாத்தையும் பாபா வந்து பார்த்துட்டு பெஸ்ட்டானதாக அவர் செலக்ட் பண்ணி இந்த ட்ராமா உருவாக்கியிருக்கார். ஸோ அதனால் இதோட பெஸ்ட்டு வேறு எதுவும் இருக்க முடியாது. ஒரு வாட்டி யஜ்யத்தில் ஏதோ ஒன்று நடக்கும்போது ஜெகதீஷ் பாய் வந்து பாபாட்ட போய் கேட்டார், பாபா இந்த ட்ராமாவை மாற்ற முடியாதா அப்படின்னு. இப்போ பாபா சொன்னாலும் இந்த மாதிரி ஒன்று மாதிரி அனன்ய குழந்தைங்களுக்காக பாபா வேணால் மாற்றலாம், பட் ஆனால் இதோட பெஸ்ட்டாக வேறு எதுவும் இருக்க முடியாது அப்படின்னு. ஸோ அதனால் ட்ராமாவில் ஒவ்வொரு சீன்லேயும் அவ்வளோ நன்மை அடங்கியிருக்கு. யார் மேலேயும் இங்கே குறை கிடையாது. அவங்க பாட்டை ப்ளே பண்ணுறாங்க. ஜீசஸ் ஒரு இடத்துல சொல்கிறாராம், அதே மாதிரி விவேகானந்தா கூட ஒரு இடத்துல சொல்கிறாரு, நாட் அ சிங்கிள் ப்ளோ இஸ் அன்டிசர்வ்ட். உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு அடியும் வந்து அதுக்கு நீங்கள் தகுதியானவங்க தான். நீங்கள் தான் வந்து முயற்சி பண்ண அந்த அடிக்கு உங்களை தகுதியாக மாற்றிக்கிட்டீங்க. ஸோ இந்த ராவணனோட 4 நிறைவேறாத ஆசைகள், அதில் 4வது ஒன்று பார்த்திங்கன்னா, தந்தை முன்னாடியே வந்து அவன் பையன் இறக்குறது, அதில் ரொம்ப துக்கம் வரும். ஸோ இதுவும் வந்து ராவனோட நிறைவேற ஆசைகளில் ஒன்று. ஏன்னா அந்த மாதிரி இறக்கும்போது அப்படி அழுதாங்களாம், இந்த பூமியே அதிர்ந்து போச்சு அந்த மாதிரி. அடுத்து வந்து ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்னோடய எண்ணம் செயல் மூலியமாக எனக்கு சுகம் சாந்தி அனுபவம் ஆகும். 2வது வந்து என் மூலியமாக மற்றவங்களுக்கு சுகம் சாந்தி அனுபவம் ஆகும். ஸோ அதனால் என் கூட ஏதோ ஒன்று நடந்தது, அதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது. இது வந்து ஒரு காஸ்மிக் ஜோக். உங்கள் லைஃப்பில் நடக்கிற சில மேலும் கீழான விஷயத்த வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது. அதை ஒரு ஜோக்காக பாபா சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு மிக்கி மவுஸு கார்ட்டூன் ஷோவாக, வேர்ல்டு காமெடி ஷோ இது வந்து ஒரு அந்த பொம்மலாட்டம் மாதிரி, அதை வந்து ஒரு சீரியஸாக எடுத்துக்காமல் அது ஒரு ஜோக்காக சாட்சியாக இருந்து பார்த்துக்கோங்க. இப்போ ப்ராங்க்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இது வந்து ஒரு காமெடி ஷோ, பெரிய உலக வேர்ல்டு காமெடி ஷோ. ஏன்னா டிவியில் அந்த மாதிரி காமெடி ஷோலாம் பார்த்து சிரிப்பாங்கன்னா இது ஒரு காமெடி ஷோ அப்படின்னு அதை லைட்டாக எடுத்துக்கோங்க, சரளமாக எடுத்துக்கோங்க. அதனால் 2வது வந்து
என் மூலியமாக மற்றவங்களுக்கு வந்து சுகம் சாந்தி அனுபவம் ஆகணும். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு வேஸ்ட்டு கர்மம் இருக்குது, ஏதோ எங்கேயோ ஒரு இம்ப்யூரிட்டி இருக்குது, அதை நான் வந்து சரி பண்ணிக்கணும். 3வது வந்து இயற்கை. ஆத்மா எவ்வளோக்கு எவ்வளோ தூய்மை ஆகிட்டு போதோ அவ்வளோ நம்மளோட தூய்மையின் பிரபாவம் இயற்கை மேலேயும் படும். ஸோ அதனால் இன்றைக்குள்ள ஹோம்ஒர்க் ஃபரிஷ்தா, தூய்மையின் ஃபரிஷ்தா. தூய்மையின் ஃபரிஷ்தாயி ஃபரிஷ்தா வாக் பண்ணும். அப்படியே நீங்கள் வாக்கிங் போகும்போது, வாக்கிங்க்குன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, காலையிலையும் சாயந்தரமும். அந்த டயத்தில் நீங்கள் போகும்போது அப்படியே ஃபீல் பண்ணுங்கள், நான் லைட்டாக டபுள் லைட் ஆத்மா ஒரு ஒளி உடல், பிரகாசமான ஒயிட் கலர் ஒரு ஒளி உடலில் அப்படியே இந்த தூய்மையின் கிரணங்களை நாலாப்புறமும் பரப்பிட்டே போகிறேன். எல்லாத்துக்கும் போதும். என் முன்னாடி எந்த ஆத்மா வந்தாலும் சரி, மரங்கள், செடி, கொடிகள், 5 தத்துவங்கள், எல்லா இடத்துக்கும் எங்கே போனாலும், நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் போகிறீங்க, இல்லை ஒரு காய்கறி மார்க்கெட் போகிறீங்க, அங்கே உள்ள எல்லா ஆத்மாக்களுக்கும் அந்த தூய்மையின் கிரணங்களை பரப்பிட்டே போங்க. ஏன்னா இன்றைக்கி பாவம் எவ்வளோ வந்து துக்கத்தில் இருக்காங்க ஆத்மாக்கள். இப்போ துக்கத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த இம்ப்யூரிட்டியும் தான். ஸோ அதனால் இந்த தூய்மையின் கிரணங்களால் அவங்களுக்குள்ளார உள்ள அந்த துக்கம், அசாந்தி, அந்த ஒரு பேச்சேனி, இது எல்லாமே வந்து நீங்குது. அவங்க ரொம்ப சுகமாக தூய்மையாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த ஒரு ஃபீலிங்கோடு போங்க. ரொம்ப எதுவும் தெரியலையா, ஜஸ்ட் ஃபீல் மட்டும் பண்ணுங்கள், என்கிட்டேருந்து தூய்மையின் கிரணங்கள் பரவுது அப்படின்னு. எல்லோரும் அந்த தூய்மையை அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இந்த ஒரு வாரத்துக்கு ஒரு சார்ட் கூட உங்களுக்கு தரோம், டெய்லி பியூரிட்டி ட்ராக்கர். இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்கள் சங்கல்பம், வார்த்தை, கர்மம், இதில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தூய்மை இருந்தது முழு நாள்லையும் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. நைட்டு செக் பண்ணும்போது அது முடிஞ்சு போயிடுச்சு, அதனால் முழு நாள்லையும் கூட அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க, என்னோடய எண்ணம், சொல், செயல் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து தூய்மையாக இருந்தது. ஸோ இந்த சார்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். எங்கேயாவது இம்ப்யூரிட்டி இருந்ததா, வேஸ்ட்டு இருந்ததா, ஈவன் வேஸ்ட்டு கூட இம்ப்யூரிட்டியோட விஸ்தாரம் தான். நான் என்ன கேட்குறேன், தூய்மையான விஷயத்த கேட்குறேன்னா, சாத்விகா ஸ்ரீமத் படி உள்ள விஷயத்த கேட்குறேன்னா, இல்லை வேஸ்ட்டு விஷயங்கள்லாம் கேட்குறேன், பேசுகிறேன், பார்க்குறேன், ஷேர் பண்ணுறேன்னா, அதை வந்து செக் பண்ணுங்க. அடுத்த 2வது வந்து செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டூல். இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு ஹேபிட் எடுத்துக்கணும். எந்த ஒரு ஹேபிட் என்னை வந்து தூய்மையில் வந்து அந்த ஒரு பழக்கம் வந்து ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஒரு தடங்கலாக இருக்குது, விக்னமாக இருக்குது, அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுதான் அந்த ஒரு விஷயந்தான் என்னை தூய்மை ஆகவே விட மாட்டேன், அதை வந்து நான் புரிஞ்சுக்கணும். அப்புறம் அதை வந்து என் வாழ்க்கையிலேருந்து எடுக்கிறதுக்கான அது மேலே சிந்தன் பண்ணணும். ஸோ அந்த விஷயத்தை நான் புரிஞ்சுக்கணும், இந்த ஒரு ஹேபிட்டால் எப்படி வந்து என் தூய்மை வந்து எஃபெக்ட் ஆகுது, அதை வந்து நீங்கள் உங்கள் மனசுக்கே புரிய வைங்க. இந்த ஒரு விஷயத்தினால தான் இவ்வளோ பிரச்சனைகள், இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா புருஷார்த்தம் வந்து ரொம்ப ஈஸி ஆகிடும். அதில் ரொம்ப முக்கியமானது வந்து இந்த சாப்பாடு. ஏன்னா இந்த உடலுக்கு வந்து இந்த உடல் மேலேயே நம்ம கவனம் வச்சுக்கணும், அதுக்கு ரொம்ப முக்கியம் சாப்பாடு. அப்போ இந்த உடலுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு மட்டும்தான் கொடுக்கணும், அதுக்கு செட் ஆகிற உணவாக தான் கொடுக்கணும். ரொம்ப ஹெவி ஃபுட்டு, ஆயிலி ஃபுட்டு, ஸ்பைசி ஃபுட்டு, காரசாரமான ஃபுட்டு, அந்த நம்மளை தூண்டுற மாதிரி ஹல்சலில் கொண்டு வர சாப்பாடு, இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கிறது, சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது தான். அந்த சாப்பாடு வந்து நமக்கு வந்து ஒரு சாத்விக் குணத்தை கொடுக்கணும், ஊக்க உற்சாகம் கொடுக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ அந்த சாப்பாடில் ஹிம்சை இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ தூய்மை நம்மளை விட்டு தூரம் போயிடும். ஸோ அதில் வந்து இந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் இதிலலாம் நிறைய ஹிம்சை இருக்குது. ஸோ அது ரிலேட்டடாக வீடியோஸ் கூட ஃபஸ்ட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. நீங்கள் கூட அந்த மாக்கா தூதுன்னு ஒரு டாக்குமெண்ட்ரி அனுப்பிச்சிருக்காங்க, அது எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது, தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லாத்துலேயும். ஸோ அதை கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ எவ்வளோ வந்து அதில் ஹிம்சை வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அதனால் ஆன்மீக வாழ்க்கைக்கு, பிரம்மகுமாரி விட்டுருங்க, ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்கே ஃபஸ்ட்டு வந்து இந்த இதெல்லாம் ரொம்ப முக்கியம். உலகத்திலே ஒரு ஆன்மீக வாழ்க்கை வாழணுன்னா, நல்ல ஒரு தூய்மையான ஒரு ஒழுக்கமான ஆன்மீக வாழ்க்கை வாழணும். ஃபுட்டு அது வந்து ரொம்ப லைட்டாக சாத்விக்காக இருக்கணும். அதுலேயும் பிகேவாக இருக்கணும்னா இன்னும் சாத்விக்காக இருக்கணும். அதுலேயும் குமாரி வாழ்க்கைனா இன்னவே ரொம்ப ஹையஸ்ட் லெவல் ஆஃப் சாத்விக் தான் அந்த சாப்பாடில் அந்த ஒரு தூய்மை அதெல்லாம் இருக்கணும்.
ஸோ அப்போ அதில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப சகயோகமாக கொடுக்குறது வந்து இந்த ஃப்ரூட்டேரியன் டயட். ஏன்னா அந்த சாப்பாடு நம்ம எடுக்கும்போது எந்த ஒரு டயர்ட்னஸும் இல்லை. கொஞ்சம் தூக்கத்திலே வந்து நல்லா உடம்பு வந்து எனர்ஜெட்டிக் ஆகிடுது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உடலில் வந்து ரொம்ப ஒரு போஜ் மாதிரி ஃபீல் ஆகாது. எல்லா விட்டமின், மினரல், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே கிடைச்சிருது. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ரோட்டீன் இல்லை, அந்த ப்ரோட்டீன் இல்லை, ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்ணும், இது சாப்பிட்ணும் அப்படின்னு ரொம்ப காஸ்ட்லியான இதெல்லாம் எடுக்கிறாங்க. B12 இது அதெல்லாம். இப்போ ஃப்ரூட்ஸில் வந்து B12 கிடையாது தான். பட் ஆனால் அது சாப்பிடும்போது அதான் ஒரு ஒண்டர். உங்கள் ரிப்போர்ட்டில் B12 வந்து நார்மல் ஆகிடுது. இதான் வந்து ஒரு ஒண்டர். எந்த ப்ரோட்டீன், விட்டாமின் வந்து உங்களுக்கு குறையா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃப்ரூட் டயட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். எல்லாம் நார்மல் ஆகிடுது. இதான் வந்து ஒரு ஒண்டர். ஸோ இந்த டயட் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நோயும் பக்கத்தில் வரதில்லை. பாடியில் எந்த விதமான ஒரு டாக்ஸிக் எதுவும் இருக்கிறதில்ல. ஸோ அதனால் சாப்பாடு வந்து இந்த மாதிரி இருக்கணும். நம்ம வெயிட்டையும் குறைக்கக்கூடாது, ஒரு பேலன்ஸ்டாக வச்சுக்கணும், உற்சாகம் கொடுக்கணும், சாத்வீகமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும், ஈஸியாக இது பண்ணுற மாதிரி இருக்கணும். அது பின்னாடி ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டதுக்கப்புறம் அது ஜீரணிக்க ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுது. அதிலே இது போகுதுன்னா அந்த மாதிரி சாப்பாடு இருக்கக்கூடாது. சாப்பிட்ட உடனே நம்ம மனசில் ஒரு தூய்மையான ஒரு எண்ணங்கள் உற்பத்தி ஆகணும். ரொம்ப ஈஸியான ஃபுட்டாக இருக்கணும். திருப்தி, அந்த ஃபுட்டு சாப்பிட்ட உடனே திருப்தி ஆகிடணும். ஏன்னா நீங்கள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா தானியங்களும் சாப்பிட்டா கூட ஆத்மா வந்து திருப்தி ஆகாது. ஏன்னா தானியங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து உப்பு தேவைப்படுது. ஸோ உப்பும் ஒரு விதமான பாய்சன்னு சொல்லலாம், ஸ்லோ பாய்சன் மாதிரி. ஏன்னா இந்த மசாலா, அப்புறம் இந்த தானியங்கள், குக்டு ஃபுட்டு இதெல்லாம் கூட வந்து அவ்வளோ அடிக்ஷன் கொண்டு வருது. ஆனால் இந்த உப்பு தான் அவ்வளோ ஒரு அடிக்ஷன், ஒரு விதமான டிஸ்டர்பன்ஸ் கொண்டு வந்துடுது. அந்த உப்பு தான் இன்னும் சாப்பிட்ணுன்னு தோணுது. சாப்பிட்டதுக்கப்புறமும் அந்த ஆசை அடங்க மாட்டேங்குது. அந்த உப்புனால் எவ்வளோ அதிகம் சாப்பிடணும்னு தோணுது, ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறமும் ஒரு திருப்தி இல்லை. ஆசை இல்லாத நிலை தான் வந்து தூய்மைக்கான ஒரு நிலை. இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலில் கூட நிறைய பேஷண்ட் வராங்க. என்ன சொல்கிறாங்க, உப்பு சாப்பிட்லன்னா இது சோடியம் குறைஞ்சிடும், இது குறைஞ்சிடும், அது குறைஞ்சிடும் அப்படின்னு. ஆனால் இப்போ அந்த பேஷண்ட் வரவங்களாம் அவங்க ஆல்ரெடி உப்பு சாப்பிட்டவங்க தான். ஸோ அதனால் நமக்கு சோடியம் தேவை, சோடியம் குளோரைடு தேவையில்லை. இப்போ வர வெளியில் வாங்குகிற உப்பு வந்து, மார்க்கெட்டில் கிடைக்கிற உப்பு வந்து அது சோடியம் குளோரைடு இருக்கு. ஸோ கொஞ்சோண்டு இத்தினோண்டு உப்பு போடுறதுல என்ன ஆகிடும், அங்கேருந்து தான் அந்த அடிமைத்தனமே ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி முழு உலகமே இந்த உப்புக்கு தான் அடிமையாக இருக்குது. ஸோ அப்போ நம்மளுடைய இந்த உடலை வந்து இந்த உப்புலேருந்து விடுதலை கொடுக்கணும், டீசால்ட் பண்ணணும் பாடி. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூய்மையில் நிறைய சக்தி கிடைக்கும். தூய்மை வந்து அதிகரிக்கிற மாதிரி தெரியும், நல்ல ஒரு பலம் கிடைக்கும். தூய்மையை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த உப்பு விடுறது தான் அவ்வளோ ஒரு இதாக இருக்குது, அப்படியே ஒட்டிக்குது. யாருக்கும் இந்த போகா சாப்பிடணும்னு சொல்கிறாங்க, இல்லை பக்கோடா அதெல்லாம் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதவே வந்து உப்பு இல்லாமல் பண்ணி கொடுங்களேன், சாப்பிட மாட்டாங்க. அப்போ எங்கே போச்சு அந்த டேஸ்ட்டு? இந்த சால்ட்டு தான், அதுதான் வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி க்ரியேட் பண்ணி நிறையா சாப்பிட்ணும், ஓவர் ஈட்டிங் பண்ண வைக்கிது. அப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்குள்ளார எந்த ஒரு ஹேபிட் என்னை தூய்மை ஆகிறதுலேருந்து தடுக்குது, அதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி அதை விடுறதுக்கான எஃபர்ட் எடுக்கணும். ஸோ அப்போ தூய்மைன்னு சொல்கிறாங்க. இப்போ எவ்வளோ தூய்மைக்காக எவ்வளோ பட்டி பண்ணியாச்சு, எவ்வளோ யோகா பண்ணியாச்சு. அந்த தவல் கிராந்தியில் எல்லா தூய்மை ரிலேட்டடான எல்லா அவ்வியக்த வாணியும் படித்தாச்சு, எல்லாம் செஞ்சு முடித்தாச்சு. தூய்மை கையில் வந்ததா? இல்லை. ஏன் வரல? ஏன்னா சாப்பாட்டில் ஒன்றும் மாற்றம் கொண்டு வரல. ஹெவியான ஃபுட்டு, பிரம்மா போஜன் அந்த பேரை சொல்லிக்கிட்டு ஹெவியான ஃபுட்டு, ரொம்ப தாம்சிக்கான ஃபுட்டு, இந்த உத்தேஜனா கொடுக்குற மாதிரி சாப்பாடு, இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்றதுனால தூய்மை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃப்ரூட்டேரியன் லைஃப் ஸ்டைல் ரொம்ப நம்ம தூய்மை மெயின்டைன் பண்ண புருஷார்த்தத்துக்கு ரொம்ப நல்ல ஒரு இது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து புரிதலால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் மாற்றிக்கணும். இல்லாட்டினா முழு சொசைட்டியே உங்களுக்கு அகெயின்ஸ்ட் ஆகிடுது. ஏன்னா இது சாப்பிட்றோன்னா எப்படி ப்ரோட்டீன் கிடைக்கும், அது சாப்பிட்றோன்னா எப்படி விட்டாமின் கிடைக்கும், இப்படி அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ அவங்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் ரிப்போர்ட் அப்பப்போ எடுத்து காமிங்க. ஃப்ரூட்ஸில் இதான் வந்து ஒரு மேஜிக். ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது உடம்புல உள்ள எல்லா விட்டாமின், மினரல்ஸ் எல்லாமே வந்து ரிப்போர்ட் வந்து நார்மல் ஆகிடுது. இப்போ இந்த ரிப்போர்ட்டை வந்து அவங்கள்ட்ட காமிங்க. யார் வந்து நமக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட காமிங்க. இப்போ அவங்க ரிப்போர்ட்டை கேளு.
உங்கள் ரிப்போர்ட்டை காமிங்க. அவங்க எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்க ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய் அந்த நோய் அதெல்லாம் அதில் இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை கண்டுபிடிங்க. அதுக்கு ஒரு பிளான் பண்ணுங்கள். சின்ன சின்ன ஸ்மால் ஸ்டெப்பாக எடுத்து அந்த சின்ன வெற்றி கிடைச்சாலும் அதை கொண்டாடுங்க. எந்த விஷயத்தை ஜெயிக்க முடியாமல் முழு வாழ்க்கையும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோமோ, ஞானம் கிடைச்சி இவ்வளோ யோகா பண்ணி இது பண்ணும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோமோ, அதில் நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம். அதில் ஒரு சின்ன வெற்றி கிடைச்சா கூட அதை நல்லா கொண்டாடிட்டு அடுத்து அதை மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்து வந்து பாபா வந்து சுக்கி செய்யா, சுகத்தின் அந்த படுக்கை, அந்த பெட்டை பற்றி பாபா சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதனால் நீங்கள் கூட நீங்கள் படுக்கிற இடத்த நல்லா வந்து அலங்கரிங்க. எதால் அலங்கரிக்கணும்? தூய்மையினால். ஏன்னா தூய்மை எங்கே உடையுது? இந்த பெட்டில் தான் வந்து தூய்மைக்கு வந்து உடையுது. ஸோ இந்த பெட்டு வந்து விகாரத்துக்காக நமக்கு கிடையாது. அந்த பெட்டு வந்து தவத்துக்கான ஒரு பெட் அது. ஸோ அதனால் அதை வந்து நல்லா தூய்மையால் அலங்கரிங்க. முடிஞ்சால் நீங்கள் அங்கே இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு பெட் இருக்குன்னா அந்த பெட்டில் நல்ல நல்ல பாபாவோட ஸ்லோகன்ஸ் எழுதி ஒட்டி வைங்க. எவ்வளோலாம் நல்லா அலங்கரிக்க முடியுமோ அந்த மாதிரி அலங்கரித்து வைங்க. அதுக்காக மதுபனில் உள்ள பெட்டில் மதுபன் வந்திருக்கோம் இங்கே எழுதி ஒட்டிடாதீங்க. உங்கள் வீட்டுக்கு போய் நீங்கள் அங்கே உங்கள் பெட்டில் அந்த மாதிரி பண்ணுங்கள். நல்ல நல்ல ஸ்லோகன்ஸ், நல்ல பாபாவோட பிக்சர்ஸ், இந்த மாதிரி நல்ல இதை வந்து அங்கே உட்காந்தாலே நல்லா நம்ம ஸ்திதி நல்லா இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் அலங்கரிங்க. ஸோ அதனால் இங்கே உள்ள பெட்டில் அப்படி பண்ணிடாதீங்க. யாராவது மதுபனுக்கு வர்றீங்கன்னா இங்கேருந்து போகும்போது கூட எப்படி ரூம் வாங்குனீங்களோ அந்த மாதிரி வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படியே இங்கே இது கிடக்கு அங்கே அது கிடக்கு, சாப்பாடு இது ஊறுகாய் இது அங்கே கிடக்கு அது அங்கே கிடக்கு, பாத்ரூமில் வந்து சரியாக இதாகலை அங்கே அழுக்காக கிடக்கு, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சில பேர் போகும்போது பூட்டிட்டு சாவியும் கூட எடுத்துகிட்டு போயிடுறாங்க. மாதாஸ்லாம் எல்லா பாபா மிலன்லேயும் நிறையா பூட்டை உடைக்க வேண்டியதாக இருக்குது. எங்கே சாவினா மாதா எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அவங்க கூடயே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ எப்படி அவங்க ஊருக்கு போய் திருப்பி வாங்கிட்டு வர்றது? ஸோ அதனால் அந்த மாதிரி இல்லாமல் ரூம் எப்படி வாங்குகிறோமோ போகும்போது அதை அந்த மாதிரி கொடுங்க. முடிஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லா இப்போ சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு போங்க. அப்போ அடுத்து வரவர் யோசிப்பார், ஓ இப்போ நம்மளும் ரூம் இந்த மாதிரி நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு. ஸோ அதனால் இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, மதுவன்னு இல்லை, நீங்கள் எங்கே போனாலும் நான் ஏதோ வந்து செய்கிறேன் அதனால் எல்லாரோட சங்கல்பம் வந்து வேஸ்ட்டாக ஆகுதுன்னா அந்த மாதிரி செயல் நம்ம செய்யக்கூடாது. ஸோ ஃபைனலாக ஆக்டிவிட்டியில் என்ன பண்ண வச்சாங்கன்னா, ஒரு பக்கம் வந்து 2 பேர் வந்து குரூப் ஃபார்ம் பண்ணிக்கணும், 2 பேராக. அதில் ஒருத்தர் வந்து அவருடைய பிரச்சனையெல்லாம் எழுதி தருவார். இன்னொரு ஆத்மா வந்து அதை படிச்சுட்டு அதுக்கான ஒரு சொல்யூஷன் எழுதி தரும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து எழுதி கொடுத்துருந்தாரு, எனக்கு வந்து நிறையா இந்த காரசாரம் இனிப்புலாம் சாப்பிட்ணுன்னு தோணுது அப்படி. அப்போ எதிர்த்தாப்புல உள்ளவங்க அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் எழுதி கொடுத்துருந்தாங்க. நீங்கள் ஃப்ரூட் டயட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கள், இந்த அவ்யக்தவாணி கிளாஸ் கேட்டுகிட்டே இருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வந்துடும் அப்படி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க அவங்க பிரச்சனை எழுதி கொடுத்தாங்க, எதிர்த்தாப்புல உள்ளவங்க அதுக்கான சொல்யூஷன் எழுதி கொடுத்தாங்க.